ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. இதுல பயப்படுற மாதிரி விஷயம் எதுவும் இல்லை. அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் காரணமாக தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஹார்ட் பீட்லாம் நார்மலாக தான் இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கி விழுந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு நான் கேட்கறது அவ்வளோ நாகரிகம் இல்லை. உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தா அது இப்போ நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதை தாங்கிக்க முடியல சார். வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுக்குற மருந்து நாங்கள் கொடுக்குறோம். உடம்புக்கு தான் எங்களால் மருந்து கொடுக்க முடியும். ஆனால் மனசுக்கு நீங்கள் தான் மருந்து கொடுக்கணும். மற்றபடி பயப்படுற மாதிரியா ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இன்னும் கண்ணு முழிக்கலையே சார். அதனால எதையும் தீர்மானமாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரோம். வரேன் டாக்டர். அப்பா, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. நீங்க இங்க இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அவ கண் முழிக்கிற வரைக்கும் என் மனசு தாங்காதுப்பா. நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. சொல்லு பிரியா. அண்ணா, என்னாச்சு? அண்ணா வந்திருந்தாரு. அக்கா கிட்ட பேசினாரு. ஆனா அக்கா ரொம்ப அவர் அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டா. அண்ணா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு கெஞ்சினாரு. அக்கா ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாண்ணா. அண்ணனை பார்த்து என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு நீ வெளியில போ அப்படின்னு ராட்சசி மாதிரி பேசி அமைச்சிட்டா. அப்படி இல்லாம பேசினாங்க. அண்ணன் பாவம் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு. தலை குனிஞ்சு அழுதுகிட்டே போனாரு. எனக்கு ரொம்ப அழுகையா வருதுன்னு. ஆனா அண்ணன் வரதுக்கு முன்னாடி அக்கா யாருக்கோ பல தடவை போன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தானே. அந்த பக்கம் யாரும் போன் எடுக்கல. அக்காவும் அழுதுட்டு தானே இருந்தா. பிரியா, நீ ஒன்று பண்ணு. அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துடு. அக்காவை தனியா விட்டுட்டு வரதுக்கு பயமா இருக்குன்னு. மா நீ வாமா, வந்தோன்னு வீட்டுக்கு நான் போறேன். சரியா? நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிண்ணா. நானும் நீங்களும் அன்னைக்கு ஆர்த்தி இல்லாதப்போ உங்க வீட்டில் ஒன்றா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் தப்புன்னு இன்னும் உங்க மனசுக்கு படலையா கதிர்? இனிமே இன்னொருத்தர்கிட்ட என்னை ஒப்படைக்க முடியாது. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். இனிமே கல்யாணம் பண்ணா அதை இன்னொருத்தருக்கு பண்ற துரோகம் ஆயிடாதா? என்ன தப்பானவள மாத்திராதீங்க கதிர். என்னங்க காஃபி அங்க வச்சிட்டு போ. பாத்ரூம்குள்ளேயே குடிப்பாங்க. மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. யாரா இருக்கும்? பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை என் பிறந்த வருஷத்தை போட்டு வச்சிருப்பாரோ? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஃபோன் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்ததே இல்லையா? ஏன் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? உனக்கு என்ன அதுல கஷ்டம்? உங்களுக்கு எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு நான் எப்படி பாக்குறது? இத பாரு, ஃபோன் நோன்றவெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். ஏன் உங்க பாஸ்வேர்ட் நம்பர் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. படுத்தத ஆர்த்தி. ஏன் உன் பேங்க் ஏடிஎம் நம்பர் சொல்ல. 1985 இதான் என் பாஸ்வேர்ட். கட்டின புருஷன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன? எங்க இதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் என்னாச்சு இப்படி முழிக்கிறீங்க? ஓவரா பேசாத. இந்த துணி எல்லாம் தூக்கி போடு. ஆமா, இதுக்கு மட்டும் தான் பொண்டாட்டி. ஆமா, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டல? எல்லாம் ரெடி ஆயிருச்சு. டேபிள்ல எடுத்து வை. எல்லாம் நம்ம தலை இழுத்து.
ஸ்லிப்பு? என்னது இது? ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. லெட்டர்ஸ் வேற அழிஞ்சு போயிருக்கு. இது என்ன ஸ்லிப்பு? ராம்தேவ் பான் புரோக்கரா? 5 பவுன் நெக்லஸ் அடகு வச்சு 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. 5 பவுன் நெக்லஸ் என்னங்க? என்னங்க? வரமா? என்ன ஆர்த்தி, இன்னும் வாஷிங் மிஷின்ல துணி போடல? இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்க? ஏங்க, என் 5 பவுன் நகையை காணோம். என்னது? 5 பவுன் நகை காணமா? என்னம்மா? என்ன 5 பவுன் நகை காணன்னு சாதாரணமா சொல்ற? 5 பவுன் நகை இங்க தானே வச்ச? 5 பவுன் நகை சாதாரணமா கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்க? எங்க நீ தேட வேண்டியதானே? ஆசியா வாங்கின 5 பவுன் நகை எங்க வச்சு தொலைச்ச? ஐயோ, மந்த்லி ஸ்கீம்ல வாங்கின நகை அது. எங்க வச்சு தொலைச்ச? உனக்கு எங்க அதோட அருமை தெரிய போகுது? கேர்லெஸ்ஸா எங்கேயாவது வச்சிருது, அதுக்கப்புறம் காணோம் தேட வேண்டியது. இதே பொழப்பா போச்சு உனக்கு. எங்க வச்ச? அந்த ரூம்ல வச்சியா? உன்ன புடவை தொலைக்கிற, நகையை தொலைக்கிற, எதுலயும் அக்கறையே இல்ல உனக்கு. ஏங்க, அங்க என்னைக்காவது நான் நகையை வச்சிருக்கிறேன்னா? இருமா, மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருப்ப. ஐயோ, பாக்ஸ் ஏதாவது மாத்தி வச்சியா? இல்ல, காணோம். ஏங்க ஏங்க போதும். இருமா, கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நடிச்சது போதும்னு சொன்னேன். என்னம்மா சொல்ற? என் 5 பவுன் நெக்லஸ் எங்க? என்ன கேட்டா? நான் இவ்வளவு பதட்டமா தேடிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க, பத்திரக்காளியா மாறிடுவேன். என்ன பண்ணீங்க என் நகைய? என்னது? ஏய், என்னடி என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நான் எடுக்கலடி, அத பத்தி எனக்கு தெரியாது. நீங்க தான் எடுத்திருக்கீங்க. பொய் சொல்லாம மரியாதையா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் எடுக்கல. சரி, ஏங்க இங்க பாருங்கங்க. உங்களோட தேவைக்காக என்னோட நகையை அடமானம் வைக்கிறதுக்கோ இல்ல விற்கிறதுக்கோ உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா நகையை காணோன்னு சொன்னா அதை விட கொடுமை வேற எதுவுமே எனக்கு கிடையாது. ஏய், உண்மையே சொல்லுங்க. ஏய், என் நகையை எதுக்காவது வச்சிட்டீங்களா இல்ல வித்துட்டீங்களா? ஏய். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏய், சத்தியமா நான் எடுக்கல ஆர்த்தி. சாமி கும்பிட்ட வயல் இப்படி பொய் சொல்றீங்களே, நாக்கு அழுகிரும். ஏய், எடுக்கலன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப இது என்னது? உங்க பேன் பாக்கெட்ல இருந்துச்சு. சொல்லுங்க. உங்க பேர்ல ராம்தேவ் அடகு கடையில 5 பவுன் நெக்லஸ வச்சு 1 லட்ச ரூபாய் வாங்கிருக்கீங்க. இல்ல ஆர்த்தி, அது உன் நகை இல்ல, என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி நகை. அவன் வச்சு தர சொன்னா. பொய் மேல பொய் சொல்லாதீங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அதே பொய்ய கண்டினியூ பண்றீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு கொலை வெறி வருது. அது இல்லடா செல்லம், இத பாரு ஆர்த்தி. சும்மா நிறுத்துங்க. இந்த ஐஸ் வைக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் நகை ஏன் வச்சீங்க? அந்த 1 லட்சத்தை என்ன பண்ணீங்க? ஏய், அது என் ஃப்ரெண்டு நகைமா. அடகு வச்சு அவன்கிட்டயே கொடுத்துட்டேன். அவன் அந்த பணத்தை என்ன பண்ணான்னு அவனை தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்ப இப்பயே ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்க சொல்றது உண்மையா? நான் அவன்கிட்ட கேட்கணும். எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. உங்க எல்லா தில்லு முள்ளுக்கும் நான் இன்னைக்கு முடிவு கட்டுறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவன் பேர் என்ன? ஊர் என்ன? ஆபீஸ் ஃப்ரெண்டா இல்ல பழைய ஃப்ரெண்டா இல்ல புது ஃப்ரெண்டா? எல்லாம் எனக்கு இப்ப தெரியணும். ஆர்த்தி, நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற. இந்த கதையே வேண்டாம். நான் சொல்றேன், என் நகையை நீங்க திருடி
அடமானம் வச்சிருக்கீங்க. இல்ல ஆர்த்தி, அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. அது வந்து ஃபோன்லாம் எதுக்குமா? நான் வேணுமா இப்பவே டைரக்டா போய் அவனை கூட்டு வந்துடுறேனே. போய் அவனையே செட்டப் பண்ண போறீங்க அப்படிதானே? சாச்சா அப்படியெல்லாம் இல்லம்மா. இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். என் நகை எங்கன்னு நீங்க உங்க வாயால சொல்ற வரைக்கும் உங்களை நான் விட போறது இல்ல. அன்னைக்கு புடவையை காணோம், இன்னைக்கு நகையை காணோம், நாளைக்கு நீங்களே காணாம போயிருவீங்க போலயே. இத்தனை நாள் நம்ம குடும்ப பிரச்சனைய எங்க அண்ணனுக்கு தெரியப்படுத்த கூடாது, ஏன்னா அவன் முரட மிலிட்டரிக்காரன் கோவக்காரன் சொல்லாம இருந்தேன். இனிமே அது முடியாதுங்க. ஆர்த்தி வேணாம் ஆர்த்தி, உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லாத. நான் ஆபீஸ் கிளம்புறேன், நம்ம ராத்திரி பேசிக்கலாம். நகை இங்கதான் வீட்டுல வச்சிருப்பேன், மறந்து வச்சிருப்பேன், தேடி வச்சிரேன். முடியாது. நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போக கூடாது. 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். இங்கே இருங்க, எங்க அண்ணனுக்கு போய் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். வேணாம் ஆர்த்தி, சொன்னா கேளு. சொன்னா கேட்கவே மாட்டான். அறிவு கட்ட முண்டோம். போய் உன் பேண்ட்லயே அடகு சீட்டு வைப்ப. வசமா மாட்டிக்கிட்டேனே, என்ன சொன்னாலும் சமாளிக்க முடியாது. ரசீதை வேற பார்த்து தொலைச்சிட்டா. அவன் அண்ணன் கிட்ட வேற சொல்ல போறான். அவன் மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம பட்டையை உரிப்பான். உலகத்துல தப்பு செஞ்சு பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்காத புருஷன் ஒருத்தனும் இருக்க மாட்டான் போல இருக்க. நம்மளை கடைசியில் எப்படி புலம்ப வச்சுட்டு போயிட்டாலே. இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். மீனா, மீனா, நீங்களா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நடக்கு தெரியுமா? இரு பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. வீட்டுல அங்க பெரிய பிரச்சனை. ஆர்த்தி நகை அடகு வச்ச ரசீதை பார்த்துட்டு பேய் ஆட்டம் ஆடுறான். அவங்க அண்ணனுக்கு வேற ஃபோன் பண்ணி பஞ்சாயத்தை கூப்பிடுறான். என்னால இனிமே அங்க இருக்க முடியாது. என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி துணிஞ்ச வந்துட்டேன். என்ன வீட்டுல யாருமே இல்லையா? ஓ ஓகே. உன் கல்யாணத்துக்கு நகை புடவை வாங்க போறதா ஆர்த்தி என்கிட்ட சொல்லியிருந்தா. ஸோ எல்லாரும் போயிட்டாங்களா? அப்ப நீ முதல்ல கிளம்பு. எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்றது? ஏன் என் போனை அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க? என்ன பேசுற நீ? நான் வீட்டுல மாட்டிக்க மாட்டேனா? நீங்க மட்டுமா? நானும் தான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வழி? அதுக்கு தான் சொல்றேன், வா போயிடலாம். இங்க பாரு மீனா, இனிமே நீயும் நானும் நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியாது. அந்த மிலிட்டரிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் சந்தோஷமா இருக்க மாட்ட, நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம தான் வீடெல்லாம் பார்த்துட்டோம்ல, வா அங்க போய் குடும்பம் நடத்தலாம். கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசிக்க தான் 10 நாள் டைம் கொடுத்தேன். ஆனா விஷயம் வேற மாதிரி இருக்கு. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். முதல்ல சீக்கிரம் கிளம்பு. முடியாதுங்க. மீனா, முட்டாள்தனம் பண்ண முடிவு எடுக்காத. என்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்த முடியாது. கதிர், நம்ம கோழத்தனமா வீட்டை விட்டு ஓடி நிம்மதியா சந்தோஷமா வாழவே முடியாது கதிர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அப்பாவை எப்படியாவது என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும் கதிர். ப்ளீஸ் கதிர். இனிமே உன் முடிவுபடி என்னால நடக்க முடியாது. உங்க அப்பா கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்டா என்ன செருப்பால தான் அடிப்பாரு. அந்த செருப்படி எனக்கு தேவையா? அப்போ உங்க கூட நான் குடும்பம் நடத்துனா உங்க பொண்டாட்டி என்ன செருப்பால அடிக்க மாட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சதானே, எந்த விஷயமும் அவளுக்கு தெரியாது. எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஓடி ஒளிய போறோம்? என் மேல உங்களுக்கு ஆசை போற வரைக்குமா? ஏய், என்ன பேசுற நீ? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அவளுக்கு என்ன விட்டா வேற நாதி இல்ல, குழந்தை வேற இருக்கா. அவ வேற எங்க போவா? அந்த விஷயம்ல நான் பாத்துக்கிறேன். டைம் ஆயிட்டு இருக்கு, முதல்ல போய் கிளம்பு. மீனா, யோசிக்க நேரம் இல்ல. யாரும் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைய நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரும் நம்மளை வாழவும் விட மாட்டாங்க. நீ எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் உனக்காக கவலைப்படாது. தப்பா பேசினாலும் ஒரு 2 நாள் பேசிட்டு அப்புறம் மறந்துடுவாங்க. அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீ எங்க இருக்கன்னு யாருக்கும் தெரியாது. உன்னை பத்தி கவலைப்படாத இந்த உலகத்துக்காக நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இதை பார் மீனா, உண்மையிலேயே நீ என்னை விரும்புறன்னா, நான் உன்னை வச்சு காப்பாற்றுவேன்னு சத்தியமா நம்புறேன்னா, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். போய் பேக் எடுத்துட்டு வா. யோசிக்காத. போ மீனா.
என்ன மீனா யோசிக்கிற? போய் பேக் எடுத்துட்டு வா. கடைசி வரைக்கும் நான் உன்னை நிச்சயமா நல்லபடியா காப்பாற்றுவேன். ஆர்த்தியை நான் சமாளிச்சுக்கிறேன். யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போலாம் வா. நான் சொன்னா கேளு, சொல்றது கேளு, சீக்கிரம் போ. மீனா, இன்னும் என்ன தயங்கிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே முதல் சந்தர்ப்பத்தை இழந்துட்டோம். நினைச்சு பார் மீனா, நான் கூட பிரிஞ்சு போய் எனக்காக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டேன். ஆனா நீ என்ன உன் மானசீக புருஷனா நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை கிடைக்காம போனா உனக்கு தான் மீனா நஷ்டம். சரி, சீக்கிரம் கிளம்பு மீனா. ஐயோ மீனா, அழுகிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரம் கிளம்பி வா மீனா. உங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் கவலைப்படாத. 2 நாள் அழுவாங்க, 3ஆவது நாள் இதுதான் விதி, அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. ராஜீவ் ஓடி போனதுனால உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டாரு. இன்னைக்கு உங்க அம்மா ராஜீவ் குழந்தை வச்சு கொஞ்சறது இல்லையா? இதெல்லாம் சகஜம் மீனா. உன் குடும்பம் உன்னை சந்தோஷமா வாழ விடாது. நீ கிளம்பு. இன்னும் என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு நான் பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதை பாரு, நான் நம்ம வீட்டுக்கு போறேன். அங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அங்கே வந்தா நீ என் கூட வாழலாம். இல்லைனா நீ என்னை ஒரேடியா மறந்துடு. அந்த மிலிட்ரிக்காரனை கட்டிக்கிட்டு சாவு. வாழ்வா சாவா அது நீயே முடிவு பண்ணிக்க. நான் வரேன். அப்பவே வந்துட்டேன். நீங்க 2 பேர் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ முடிவெடுக்க முடியாம நின்னியே, அதையும் பார்த்தேன். அந்த ஆள் அடிச்சு போட்டு இங்கேயே கொண்டு போட்டுருக்க என்னால முடியும். ஆனா அதை நான் செய்யல. எனக்கு தேவை அவன் இல்லை, நீ. உன் முடிவு என்ன? அதான் எனக்கு தேவை. அதான் எனக்கு முக்கியம். கோவமோ ஆத்திரமோ மன உளைச்சலோ ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டா அதோட உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும்க்கா. உன் மனசுல இருக்க குழப்பமும் தெரியும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குக்கா. ஏன்னா இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீ எடுக்க போற முடிவை தான் நீ வாழ போறியா சாக போறியா முடிவு செய்ய போகுது. ஒரு பக்கம் நம்ம அம்மா சாக கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் நீ வாழ கிளம்பிட்ட. ஒரு பக்கம் உன்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிற இந்த குடும்பம், இன்னொரு பக்கம் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு
கொஞ்ச நாள்ல அதே துரோகத்தை உனக்கு செய்ய காத்துட்டு இருக்க அந்த கதிர், நீ யாரை தேர்ந்தெடுக்க போற? ஒரு பக்கம் உன்னை கௌரவமான இடத்துல கட்டி கொடுத்து உன்னை கையெடுத்து கும்பிடு வைக்க போற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நீ ஒருத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உனக்கு சரியான அங்கீகாரம் இல்லாம இந்த உலகமே உன்னை காரி துப்ப போற வாழ்க்கை. எந்த பக்கம் நீ போற?